இலங்கை பலரித அழகான கடற்கரை, தேயிலை தோட்டங்கள், சுற்றுலா இடங்கள் இந்த அளவுல தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன தீவுக்குள்ள ஆழமா பார்க்குறப்ப ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஹிஸ்டரி, மிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாம மறைந்து கிடக்கக்கூடிய பல இடங்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இலங்கையோட மறைந்த வரலாற்று பொக்கிஷங்களையும் அறியப்படாத சில மர்மங்களையும் பற்றி தான். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இலங்கையை பற்றி தெரியாத நிறைய மர்மமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரக்காட்டியும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையோட பழைய ஹிஸ்டரியை பேசுகிறப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அனுராதபுரம், பொலனறுவா இந்த மாதிரி நகரங்கள் தான் முதல்ல நினைவுக்கு வருது. ஆனால் அதுக்கு மேலேயும் ஒரு காலத்தில் யாப்பாகுவ, தம்பதேனிய, பண்டுவாஸ்நூர இப்படியெல்லாம் நகரங்கள் இலங்கையோட கேபிட்டலாக இருந்திருக்கு. ஸோ அந்த நகரங்களில் காணப்படுற அழிந்த கட்டடங்கள் சரி, கல் அமைப்புகளையும் சரி, இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாம் எவ்வளோ திட்டமிட்டு நகரங்களை அமைச்சாங்க, என்ன எவ்வளோ உயரத்தில் கட்டுமான அறிவும் நீரை சேமித்து பயன்படுத்தக்கூடிய முறைகளும் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக புரிகிறதா இருக்கும். இன்னைக்கு கூட அந்த நகரங்கள்ல பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா முழுமையா தோண்டி ஆய்வு செய்யப்படலை. ஸோ அதனாலே மண்ணுக்குள்ள இன்னும் எத்தனையோ வரலாற்று சான்றுகள் எல்லாம் மறைந்து இருக்குன்னு சொல்லி பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரியான்னு சொன்னாலே அது ஒரு மிகப்பெரிய பாறை மேல அமைஞ்சிருக்கிற பாதுகாப்பு கோட்டைன்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு அரசனோட அரண்மனையா, இல்லைன்னா போருக்கான பாதுகாப்பு மையமா, அப்படியும் இல்லைன்னா அதிகாரம் கொண்ட ஒரு ரகசியமான இடமானு சொல்லி. ஸோ சீக்கிரியால காணப்படுற அந்த அழகான நீர் தோட்டங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒளிய பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி சுவராக இருந்தாலும் சரி, இல்லைனா ரொம்பவே நுணுக்கமாக வரையப்பட்ட சுவர் ஓவியங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்குறப்ப 5ஆம் நூற்றாண்டிலே இவ்வளோ உயர்ந்த கட்டுமான அறிவும் தொழில்நுட்பமும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு மிகப்பெரிய மர்மம் என்னன்னா, அரசன் காசியப்பன் பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த இடம் திடீர்னு கைவிடப்பட்டதா சொல்லப்படுது. பட் ஏன் அப்படி கைவிடப்பட்டுச்சு? பயம் காரணமாவா, இல்லைன்னா சாபம் ஏதாவது இருந்துச்சு, அப்படியும் இல்லைன்னா அரசியல் மாற்றங்கள்னு சொல்லி இன்னைக்கு வர கட்டியுமே பதில் கிடைக்கப்படாத பல கேள்விகள் இருக்குது. ஸோ அதனாலேயே சீக்கிரியா இன்னைக்கு வர கட்டியுமே இலங்கையோட மிகப்பெரிய வரலாற்று மர்மங்கள்ல ஒன்றா இருக்குது. இலங்கையில பல பழமையான கோவில்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கோவில்களை பற்றி ஒரு பொதுவான நம்பிக்கையும் இருக்குது. அந்த நம்பிக்கை என்னன்னா, இந்த கோவில்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் போகக்கூடிய சுரங்க வழிகள் இருக்கிறதா மக்கள் சொல்றாங்க. ஸோ அந்த சுரங்கங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அரசரோட அரண்மனையிலிருந்து கோயிலுக்கு, கோயில்ல இருந்து வெளியவே தெரியாத ஒரு ரகசியமான வழிக்குன்னு சொல்லி நிறைய சுரங்க பாதைகள் இருந்ததா சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு வர காட்டியுமே இந்த சுரங்க வழிகள் எல்லாமே முழுமையா ஆய்வு செய்யப்படலை. அதுக்கு காரணம் என்னன்னா பாதுகாப்பு காரணங்கள். அது மட்டும் இல்லாம இந்த சுரங்கங்கள் எல்லாம் இப்ப இடிந்து விழக்கூடிய அபாயம் இருக்கிறதால இது முழுமையா ஆய்வு செய்யப்படல. ஆனாலுமே பண்டைய கால அரசர்கள் அவசர நிலைகள்ல தப்பிக்கவும் யாருக்கும் தெரியாம இடம் மாறவும் இந்த ரகசிய சுரங்க வழிகளை தான் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவுமே இலங்கையோட வரலாற்று ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது. இன்னைக்கு கூட உலகத்துல ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பகுதி இலங்கையில என்னன்னா, இலங்கையில உள்ள பழமையான கல் சிதைவுகள்னு சொல்லலாம். இது எல்லாமே பெரும்பாலுமே கடினமான கிரானைட் கற்களால தான் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கற்கள் பார்த்தீங்கன்னா முழுமையா சரியா வெட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகள் இல்லாம அந்த அளவுக்கு கூர்மையான வேலைகள் எல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய மர்மமாவே இருக்குது. பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, அந்த காலத்து மனிதர்கள் கிட்ட ஒரு மறைந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கலாம்னு சொல்லி. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, பழைய கால இலங்கை மக்கள் ரொம்பவுமே அட்வான்ஸ்டான டெக்னாலஜியையும் ரொம்பவுமே முன்னேறிய ஒரு அறிவையும் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இதனாலே இலங்கைன்னு சொல்லக்கூடியது ஒரு சிறந்த சுற்றுலா தீவா மட்டும் இல்லாம இது உயிரோடு உள்ள ஒரு வரலாற்று புத்தகம் போல இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் பல அத்தியாயங்கள் எல்லாம் திறக்கப்படவே இல்லை. மறைந்த நகரங்கள், விளக்கமில்லாத கட்டிடங்கள், பழமையான கதைகள், அது மட்டும் இல்லாம மர்மங்கள், இதெல்லாம் சேர்த்து இலங்கை ஒரு மர்ம நாடாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதிர்காலத்துல சரியான ஆராய்ச்சிகள் நடத்தினா இன்னைக்கு மர்மமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வரலாற்றோட உண்மையான பக்கங்களா மாறும்னு சொல்லலாம். ஸோ இப்போ சொன்னதுலேயே இலங்கையில எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.